அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா சூலூர் பகுதியில் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி கடத்தப்பட்டதாக தகவல் கிடச்சிது. இன்றைக்கி அந்த மாணவி யாரோ ஒரு நாய்களால் கொன்று குளக்கரைக்கு அருகில் வீசப்பட்டு சென்றிருக்கிறாங்க. இது மிகுந்த மன வருத்தத்தையும் மன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இருகூரில் ஒரு கொலை, நீலம்பூரில் ஒரு கொலை, இன்றைக்கி சூலூரில் இந்த மாணவி கனவுகளை சுமந்து இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவியை ஏதோ ஒரு நாய் எவன் தெரியல கொலை செஞ்சுருக்கிறான். அவனை உடனடியாக கண்டுபிடிக்கணும். சட்டத்தின் முன் நிறுத்தி இந்த நாய்க்கு இந்த காணொலியினால் நாகரிகமாக பேசுகிற அவனுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும். அவனை கைது செய்ய வேணும். சட்டத்தை முன்னா நிறுத்த வேண்டும். கனவுகளை சுமந்து இலக்குகளை அடைக்க துடிக்கின்ற மாணவியை, பச்சில மாணவியை, ஒன்றும் அறியாத மாணவியை, பெற்றோர்கள் பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்தின மாணவியை கொண்டிருக்கிறான். இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடான விஷயம்னு எல்லோரும் யோசிக்கணும். ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நாயை கைது செய்ய வேண்டும். கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி உரிய நடவடிக்கை பெற்றுத்தர வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒவ்வொரு குழந்தை இருந்தால் என்ன நம்ம பாதிப்பு ஏற்படுமோ அதுதான் ஒவ்வொரு மனநிலையிலும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது சூலூரா இல்லை சூறையாடப்படும் ஊரா என்ற கேள்வி அனைவரது மனநிலையும் எழுந்திருக்கிறது. அமைதியான கோவை மாவட்டத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ஒழுங்கை பேணி காக்க என்று சொல்லிக்கொண்ட தமிழக அரசு இது சட்ட ஒழுங்கை காக்க வேண்டியது அவர்கள் தலையாய கடமையாக கொண்டு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி ஒரு சம்பவம் இது போன்று நம் ஊரில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது தமிழக அரசின் தலையாய கடமை. நன்றி, வணக்கம்.